விளிம்பு நிலை மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் உள்ளார். அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பாதுகாக்கிறது. கடவுளின் பெயரை மூலதனமாக வைத்து வெறுப்பு அரசியல் நடைபெறுகிறது என்றார். இந்த நிகழ்வில் கேக் வெட்டும் போது கட்டை கத்தி தேடியும் கிடைக்காததால் அட்டை பெட்டியை கிழித்து அதில் கேக் வெட்டிய தொல் திருமாவளவன். சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை ஒருங்கிணைக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இயேசு அழைக்கிறார் அமைப்பின் தலைவர் பால் தினகரன், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய VCK தலைவர் தொல் திருமாவளவன், உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் 200 நாடுகளில் உள்ளது. சகோதரத்துவத்துடன் கொண்டாடும் திருவிழா கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம் ஆகியவை சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போற்றுகின்றன. வெறுப்பு என்பது கூடாது. மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் வெறுப்பு அரசியலை மூலதனமாக பயன்படுத்துகிறார்கள். பின்னர் பைபிள் சொன்ன சகோதரத்துவம் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு விளிம்பு நிலை மக்களுக்கு சித்திரவதை அனுபவித்து ரத்தம் சிந்தி உயிர் விட்டுள்ளார். அதே போலதான் நாட்டின் விளிம்பு நிலை மக்களுக்காக அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை இரவு பகலாக 3 ஆண்டுகள் எழுதிய நிலையில் 65 வயதில் காலமானார். அப்படிப்பட்ட அம்பேத்கர் வழிபடும் தலைவர் அல்ல, வழிகாட்டும் தலைவராக திகழ்ந்துள்ளார். அதனால் அன்பு ஒன்றுதான் மானுட இனத்திற்கு தேவை. சகோதரத்துவம் போன்றும் கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோம் என்றார். இதனைத் தொடர்ந்து பால் தினகரன் VCK தலைவர் தொல் திருமாவளவனுக்கு சிறப்பு மரியாதையும் பிரார்த்தனையும் செய்தார். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள், VCK பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். சில நிறுவனங்கள் எனக்காக ஜெபம் செய்கிறார். இந்த பண்பை, இந்த மாற்றை அவருக்கு எதிர்த்தது அவருக்கு இந்த சகோதரத்துவ மாற்றினை, சகோதரத்துவ இந்த குணத்தை, அந்த இயல்பை அவருக்கு வழங்கியது கிறிஸ்தவம். அந்த சகோதரத்துவத்திற்கு அர்த்தம் கிறிஸ்தவம் போற்றப்படுகிறது, இஸ்லாம் போற்றப்படுகிறது, பௌத்தமும் அதை போதிக்கிறது. இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்த உள்துறை அமைச்சர் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் என்ன தூக்கி கொண்டாடுகிறீர்கள் என்ற கொள்கையை பேசுகிறார். காங்கிரஸை விமர்சிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, விமர்சிக்கப்படும். காங்கிரஸ் அதற்கு பதில் சொல்கிறது. அது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அவசியம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மூச்சுக்கு முன்னர் முறையபடி அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே என்று பேஷன் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற போது அவர் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிற இந்த வெறுப்பு உணர்வு என்பது வெளிப்படுகிறது. இதுதான் கூடாது என்கிறது கிறிஸ்தவம், இதுதான் கூடாது என்கிறது இஸ்லாம். இதை ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன். சகோதரத்துவத்தை போக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக 3 ஆண்டு காலம் எடுக்கப்பட்ட முயற்சி என்பது இரவு பகலாக கண்டிருக்கிறவர் ஆக்கிய அந்த உழைப்பு என்பது அவரை 65 ஆண்டுகளிலேயே நம்மிடமிருந்து காலம் பிரித்துக் கொண்டது. அந்த அளவுக்கு அவர் உடனடியாக உழைத்தார், உறக்கம் இல்லாமல் உழைத்தார். 3 ஆண்டு காலம் அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிறார். ஓய்வில்லை, இறக்கமில்லை, உடல் நலிவோட அந்த பணிகளை அவர் செய்ய முடிந்தார். ஆகவே அவரை நினைவு கூர்ந்து அவர் முன்வைத்த முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று சகோதரத்துவம். அரசமைப்பு சட்டத்தில் பைபிளில் என்ன
கொண்டிருக்கிறதோ அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வயதில் கொண்டு வரும் சதவீதத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு புறக்கணிக்கு அதுதான் சகோதரத்துவம். மனித குலம் மேற்கொள்வதற்கு சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியமான பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், வாழ்க்கை முறையில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கலாச்சாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கல்வியில் அவர்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு இடையிலான உறவு ஒருவரை ஒருவர் மதிக்கிற அந்த போக்கில் சமத்துவம் இருக்க வேண்டும். அந்த சமத்துவம் இருக்க வேண்டுமானால் அடிப்படையான நிபந்தனை சகோதரத்துவம். சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. சகோதரத்துவம் இருக்கிற திருத்தலத்தில் சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிற இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்கிறது. அந்த சகோதரத்துவம் வேண்டும் என்ற மண்ணில் என்று சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டம் என்று தண்டனை வழங்குகிற சட்டம் அல்ல, அது ஒரு கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு சட்டம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் மிக முக்கியமான கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு. இயேசுமாவியாக நாட்டிற்கு முன்னால் விடுதலை மக்களுக்காக எப்படி வரைகளை தாங்கிக் கொண்டாரோ, சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டாரோ, ரத்தம் சிந்தினாரோ, உயிரை பலி கொடுத்தாரோ, அப்படி தன்னை முழுமையாக இந்த விடுதலை மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் கர்த்தரின் பிள்ளையை இலங்கையில் உலகம் போக்குகிறார். அம்பேத்கர் வழிபடும் தலைவர் அல்ல, ஆனால் வழிகாட்டக்கூடிய தலைவர். வழிகாட்டக்கூடிய தலைவர். அவருடைய அரசியல் அனைவருக்குமானது, அவருடைய கோட்பாடு அனைவருக்குமானது, அவருடைய கோட்பாடு சகோதரத்துவ கோட்பாடு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருத்தம் என்பது அரசியல் சார்புதான் என்றால் அதுதான் நாம் பேசும் சகோதரத்துவ அரசியல். இந்த விழா கட்சி சார்பற்றது என்றாலும் நாம் அனைவரும் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இணைய முடியும். அப்படி இணைந்திருக்கிறோம். அந்த வகையில்தான் இன்றைக்கு நாங்கள் போன்றவர்கள் நான் இதுவரை எந்த அரசியல் கட்சி நிகழ்வும் பங்கேற்கவில்லை. இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் திருமாவளவுக்கு எவற்றைக்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்ற சொன்னது அவர் இங்கு அழைத்து வந்தது, அவரை இந்த நேரங்களை நாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது, அவர் உள்வாங்கி இருக்கிற சகோதரத்துவம் என்ற உயர்ந்த தத்துவம் தான். ஆகவே சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம். அதுவே கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லி அனைவருக்கும்